விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க எண்ணினை நிறைவேற்றினேன். நடிகனாகனா விஜய் அவர்கள் நடிகனாக இருந்தாரு, அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார், இப்பதான் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கிற ஒருவன் நடி விஜய்க்கு அதிகாரம் முதலமைச்சர் பதவி கொடுக்க கடவுள் நினைத்தார், நிறைவேற்றினார். இன்னைக்கு 5ஆம் தேதி, 4ஆம் தேதி தான் அவர் ஓட்டி நிற்க முடியுது. 5ஆம் தேதி இரவு சொல்றாரு. அதிகாரம், இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. முதலமைச்சர் பதவி தற்போதுள்ள முதலமைச்சருக்கு தற்காலிகமானது. சொன்ன வார்த்தை, என் வார்த்தை எல்லாம் பொறுத்து பார்ப்போம். இந்த சோசியம் அல்ல, கடவுள் தீர்க்க தரிசனம். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கிடையாது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கிடையாது.